அடிக்கடி ஒரு சில கொமெண்ட்ஸ் வரும். சில கொமெண்ட்ஸுக்கு நான் ரிப்ளை பண்ணுறதே இல்லை. இருந்தாலும் இந்த கொமெண்ட் எனக்கு கொஞ்சம் பிடிச்சிருந்தது. எப்படின்னா, எத்தனை பேர்ரா கிளாஸ்ன்னு வாங்கிட்டீங்க, கிளாஸால் ஏர்ன் பண்ணுறீங்க, நல்லா ட்ரேடிங்கால் ஏர்ன் பண்ணுறது இல்லைன்ற மாதிரி உண்மை. இப்போ டிக்டாக் ஓப்பன் பண்ணினாலே நிறைய இடங்களில் கிளாஸ்ன்ட்டு போகுதுன்னு. இப்போ அதில் இருக்கிற சில விஷயத்தை நம்ம நோட் பண்ண வேணும் கட்டாயம். இப்போ அந்த டவுட் வந்தது, அந்த கேள்வி கட்டுறது, இது எல்லாமே கூட இல்லை. இப்போ இதில் இருக்கிற விஷயம் என்னென்னா, ஒரு கும்பல் ஒன்று இறங்கிருக்கு. எப்படி என்றால், ட்ரேடிங் செய்கிறது இல்லை, ட்ரேடிங் செய்கிறோம் என்று மார்க்கெட்டிங் செஞ்சு அதிலிருந்து ஸ்டூடெண்ட் எடுத்து ஏர்ன் பண்ணுறது. அப்போ உண்மையான ஒரு ட்ரேடிங் அகாடமிக்கும் அல்லது ட்ரேடிங் பேரை சொல்லி ஸ்டூடெண்ட் எடுத்து ஏர்ன் பண்ணுறவங்களுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குன்னா, அவங்களோட மெயினான வேலையே கிளாஸை ப்ரொமோட் பண்ணுறதா இருக்கும். எங்களோட ஸ்டூடெண்ட் அவ்வளோ ஏர்ன் பண்ணாங்க, இவ்வளோ ஏர்ன் பண்ணாங்கன்ட்டு என்ன செய்வாங்க, ப்ரொமோட் பண்ணி கொண்டு இருப்பாங்க. இப்போ நான் என்ன செய்வேன்னு சொல்லி சொன்னால், இந்த மாதிரி அவ்வளோ ஏர்ன் பண்ணினாங்க, இவ்வளோ ஏர்ன் பண்ணாங்க, இவ்வளோ ஏர்ன் பண்ணலாம் வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு நாளும் யாராக இருந்தாலும் இவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் கிளாஸுக்கு வர சொல்ல மாட்டேன். இன்வெஸ்டர் முதலாக ரூலே, உங்களுக்கு மார்க்கெட்டில் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் கிளாஸில் ஜாயின் ஆகலாம். பிகினர்ஸ் எல்லாம் ஜாயின் ஆக இயலாது. இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கான்னு சொல்லி தான் ஸ்டூடெண்ட்டை எடுத்து அதன் மூலம் ஏர்ன் பண்ணணும்னு சொல்லி சொன்னால் இந்த ரூல் நான் வச்சு செய்ய மாட்டேன் முதலாவது. அடுத்தது இந்த டிக்டாக் ஐடி நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அதில் அவ்வளோவுமே எடுக்கேஷன் கண்டு. ஏன்னா ஏதாச்சும் ஒரு விஷயத்தை பற்றி இதுக்கு இதுதான் காரணம்ன்ட்டு ரீசனோட சொல்லிடுவேன். அதோட யூடியூப்லேயும் கொடுத்துருக்கேன், இப்படி நடந்தால் அதுக்கு இதுதான் காரணம், இதுதான் விஷயம், இதுதான் ஸ்ட்ராட்டஜின்ட்டு. கிளாஸில் என்ன படிப்போமோ அதில் 50% யூடியூப்பில் ஃப்ரீயாகவே கொடுத்துருச்சு, யார் வேணும்னாலும் படிக்கலாம். அப்போ நார்மலாக ஒரு கிளாஸ் ஒன்று ஜாயின் ஆகிறதுக்கு முன்பு சில விஷயத்தை கவனிக்கணும், என்னத்தை படிப்பிக்காங்க அங்கன்றது. சில பேர் என்ன செய்கிறாங்கன்னு சொல்லி சொன்னால், கவுண்டர் ஸ்ட்ரைக், இண்டிகேட்டர், ப்ரைஸ் ஆக்ஷன், பிறகு எஸ்எம்சி என்று எங்கேயோ இல்லாத ஒரு ஸ்ட்ராட்டஜி எல்லாம் எடுத்து வச்சு இதுதான் எஸ்எம்சி என்று சொல்லி பிழையான எஸ்எம்சியை படிப்பிக்காங்க. அப்போ அந்த பிழையான எஸ்எம்சியை படிச்சுட்டு வந்து ஓட பிளாக்கெல்லாம் ஃபெயில் ஆகுது, எஸ்எம்சி ஃபேக்குன்ட்டு கமெண்ட் பண்ணுறது. நாங்கள் படிப்போம் எஸ்எம்சி, ஓட பிளாக் ஃபெயில் ஆகுதுண்டா அதுக்கு என்ன காரணம்ன்றதையும் நான் முன்னுக்கே படிப்பிச்சு கொடுப்போம். அப்போ ஸ்டூடெண்ட் ஒருத்தர் என்ட்ரி எடுக்க வரும்போது இந்த இடத்துல ஓட பிளாக் ஃபெயில் ஆக மாட்டா அவருக்கு ஆல்ரெடி தெரியும். தெரிஞ்சால் அவர் என்ன செய்ய மாட்டார், அதில் என்ட்ரி ஆக மாட்டார். இப்போ இதுவும் ஒரு ஓட பிளாக் தான், இதேன் ஃபெயில் ஆகலை. இப்போ இந்த ஓட பிளாக்கில் இந்த இடத்துல மார்க்கெட் ரிகராக இருந்தாலும் கூட நாங்கள் என்ட்ரி ஆகின இடம் இந்த போய். அப்போ எங்களுக்கு தெரியும் எந்த இடத்துல ஓட பிளாக் வேலை செய்யும், எந்த இடத்துல ஓட பிளாக் வேலை செய்யாதுண்டு. அரைகுறையாக எஸ்எம்சியை படிச்சுட்டு ஓட பிளாக் என்றால் இதுதான் தியரியை மட்டும் படிச்சுட்டு சரியான ஓட பிளாக் எப்படி இருக்கும், எப்போ ஓட பிளாக் ஃபெயில் ஆகும் என்ற காரணம் தெரியாமல் கண்ட ஓட பிளாக் எல்லாம் என்ட்ரி எடுக்க போனால் என்ன நடக்கும், இந்த மாதிரி ஓட பிளாக் ஃபெயில் ஆகத்தான் செய்யும். அப்போ அதனால் எஸ்எம்சி என்று எனக்கு தெரிஞ்சு ஸ்ரீலங்காவில் எங்கேயும் கரெக்டான எஸ்எம்சி படிப்பிக்க இல்லை, இன்வெஸ்டர் தவிர. நீங்கள் ஏற்றுக்கொண்டாலும் சரி ஏற்றுக்கொள்ளாட்டியும் சரி, அதுதான் உண்மை. உங்களுக்கு இதில் நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு ஏலும் யூடியூப் போங்க பாருங்கள், இன்வெஸ்ட்டில் போய் பாருங்கள், எஸ்எம்சி என்றா என்னன்னு சொல்லி கிளியரான ஒரு ஐடியா உண்டு அதில் இருக்கும்.